வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். பாடகர் சங்கீத் சென் வழக்கில் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கம், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சுரேஷ் அலியின் உடல்நிலை மோசம், ஜனாதிபதியிடம் மகாநாயக்க தேரர் அவசர கடிதம். அதிக சத்தம் எழுப்பும் வாகனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. வருண் ஜெயசுந்தரவை கைது செய்ய தற்போதைக்கு தீர்மானமில்லை, நீதிமன்றில் அறிவிப்பு. கடும் காற்றின் கோர தாக்கம், மரங்கள் முறிந்து கடைகள் சேதம், மின் தூண்கள் சாய்வு. புள்ளியான் சுரேஷ் அலி விடுவிக்கப்படக்கூடாது, கோடீஸ்வரன் எம்பி சபையில் அதிரடி. நீதித்துறை சுயாதீனத்தை பாதுகாக்குமாறு எதிர்க்கட்சிகள் சபாநாயகரிடம் கோரிக்கை. திருகோணமலையில் குடிநீர் தட்டுப்பாடு, தீர்வு இல்லை என்றால் முற்றுகை போராட்டம் என மக்கள் எச்சரிக்கை. கடை உரிமையாளரின் கழுத்தை பிடித்து மிரட்டிய திருடன், சிசிடிவி கருவியுடன் ஓட்டம். நீரில் மூழ்கி 1093 பேர் பலி, நீர்நிலைகளில் நீராடுவோருக்கு போலீசின் எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சொல்லிசை பாடகர் சங்கீத் செனுக்கு எதிராக பாய்ந்திருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கி சட்டமா அதிபர் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு இன்றைய தினம் நீதிமன்றில் வழங்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களிலும் அரசியல் தளங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சங்கீத் சென் வழக்கு தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியிருந்தனர். வழக்கின் நுணுக்கங்களையும் பின்னணிகளையும் மிக ஆழமாக ஆராய்ந்த சட்டமா அதிபர் எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கும் இடமளிக்காது மிகவும் துணிச்சலான தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார். கலைஞர் சங்கீத் செனுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த கொடூரமான பயங்கரவாத தடைச்சட்ட குற்றச்சாட்டுகளை சட்டமா அதிபர் முழுமையாக நீக்கியுள்ளார். அத்துடன் இந்த வழக்கினை தண்டனை சட்டக்கோவையின் 120 பிரிவின் கீழ் மாற்றி பதிவு செய்யுமாறு போலீசாருக்கு அதிரடி பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த விவகாரத்தை மையமாக வைத்து சமூகத்தில் தேவையற்ற குழப்பங்களை விளைவிக்கவும் இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கவும் பலர் திட்டமிட்டு வந்தனர். எனினும் சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்து சற்றும் தாமதிக்காது சட்டமா அதிபர் எடுத்த இந்த தீர்க்கமான முடிவை பலரும் பாராட்டி வருகின்றனர். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரான சுரேஷ் அலி அவர்களின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக அவரது குடும்ப உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று முற்பகல் அவரது நலன் குறித்து கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த உறவினர்கள் சுரேஷ் அலியின் ஆரோக்கிய நிலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதால் அவரது உயிருக்கு கணிசமான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர். இதனிடையே வெரகாகொட ஸ்ரீ ஞானரதன தீரர் தலைமையிலான அஸ்கிரி விகாரை சார்பில் ஜனாதிபதிக்கு விசேட கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் சுரேஷ் அலியின் மனைவி அஸ்கிரி விகாரைக்கு நேரில் வருகை தந்து தனது கணவருக்காக உதவி கோரியதாக மகாநாயக்க தேரர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது கணவருக்கு ஏதேனும் நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்ததாகவும் அந்த கோரிக்கையை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சலையின் மனைவி கேட்டுக்கொண்டதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் அலியின் உடல்நிலை தொடர்பாக குடும்பத்தினரின் கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் அதிகாரிகள் எவ்வாறு பதில் அளிக்கின்றனர் என்பது குறித்து கவனம் திரும்பியுள்ளது. பொது வீதிகளில் அதிக சத்தத்தை எழுப்பும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர்களை பொருத்தி வாகனங்களை ஓட்டும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர். இவ்வாறு அதிக சத்தத்தை எழுப்பும் வாகனங்களை போலீசார் கையகப்படுத்துவார்கள் என போலீஸ் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் தலைவர் பிரதி போலீஸ் மா அதிபர் WPG சேனாதீர தெரிவித்துள்ளார். இவ்வாறான வாகனங்களை ஓட்டும் சாரதிகள் எதிர்காலத்தில் போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட வாகனங்கள் குறித்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடமிருந்து அறிக்கை பெறப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் தங்களது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பதிலாக சாகசங்கள் மற்றும் ஏனைய செயற்பாடுகளுக்காக மோட்டார் சைக்கிள்களை வாங்குவதை அதிகம் காண முடிகிறது. குறிப்பாக பண்டிகை காலங்களில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர்கள் பொருத்தப்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு விளைவிக்கப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்கி எக்ஸ்க்ளூசிவ் பவுண்டேஷன்ஸ் வழங்கும் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ ஜூன் 13, 2026. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண் ஜெயசுந்தரவை கைது செய்வதற்கோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ இந்த கட்டத்தில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் நியாயமான காரணங்களின்றி தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி வருண ஜெயசுந்தரவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு இந்த விபரத்தை உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலையால் கிளிநொச்சி மாவட்டத்திலும் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இன்று கிளிநொச்சி பரந்தன் பொதுச்சந்தை பகுதியில் வீசிய கடும் காற்றின் காரணமாக அங்கிருந்த பாலைமரம் ஒன்று முறிந்து அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தினால் குறித்த வர்த்தக நிலையம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை மரம் விழுந்ததன் காரணமாக வர்த்தக நிலையத்தின் வழக்கமான வணிக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கண்டி கந்தானி வழியாக கலகா நோக்கி செல்லும் பிரதான வீதியின் உடுவில பகுதியில் இன்று காலை பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. கடும் மழை மற்றும் பலத்த காற்றின் தாக்கம் காரணமாக இந்த மரம் வீதியின் மீது சரிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் அமைந்திருந்த பாரிய மின்சார தூண்களும் உடைந்து சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக போக்குவரத்துக்கும் மின் விநியோகத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அவசர சேவை பிரிவினர் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதுடன் வீதியை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு மரங்களுக்கு அருகிலும் அபாயகரமான பகுதிகளிலும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் நாவலப்பிட்டி பகுதியில் இன்று அதிகாலை வீசிய கனமழை மற்றும் பலத்த காற்றால் மேல் இம்புல்பிட்டிய பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது பெரிய மரம் விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் வீட்டில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தில் காயமடைந்தவர்களை அயலவர்கள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மேலும் பலத்த காற்றால் மரங்கள் முறிந்து வீடுகளுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி மத்திய மலைநாட்டு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக வாகன விபத்துகளின் அபாயம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தின் ஹேட்டன் போடைஸ் டயகம பிரதான வீதிகள் கடுமையான பனிமூட்டத்துடனான வானிலை நிலவுவதால் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு அக்கரப்பத்தனை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை நேற்றிரவு கொழும்பிலிருந்து அக்கரப்பத்தனை நோக்கி பயணித்த கெப்ரக வாகனம் ஒன்று ஹேட்டன் போடைஸ் டயகம வீதியில் கட்டுப்பாட்டை இழந்து நடுவீதியில் சுழன்று விபத்துக்குள்ளானது. எனினும் குறித்த விபத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் சுரேஷலே ஆகியோர் விடுவிக்கப்படக்கூடாது. உண்மை வெளிவர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே கூடுதலாக கொல்லப்பட்டவர்கள், படுகொலை செய்யப்பட்டவர்கள் அது கிறிஸ்தவ தமிழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 278 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்று முன்னாள் ராணுவ அதிகாரி Honorable Kavindran Kodiswaran, your time is up. முன்னாள் சுரேஷ் சாலி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல பிள்ளையானவர்கள் சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை விடுவிக்க கூடாது. அதற்கு ஆதரவாக சிலர்கள் செயற்படுகின்றார்கள். அவர்களே அந்த ஆதரவாக செயற்படுகின்றவர்களோ அதனோடு தொடர்புகளோ தமிழரசு கட்சி என்றும் உறுதுணையாக நிற்காது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாகுபாடற்ற முறையிலே உங்களது விசாரணையை கைதை மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கையின் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். உயர் நீதிமன்றங்களில் நிலவும் நீதிபதி வெற்றிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் தாமதம் குறித்து கவனம் செலுத்தி அவ்வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி எதிர்க்கட்சிகள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து இது தொடர்பான கடிதம் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரம ரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் என்ற ரீதியில் பாராளுமன்ற சபாநாயகர் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையளித்த அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று அமைதி வழியில் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர்.
வெளிவடக்கு பலாலியைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது 650 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் செயலகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதன்போது வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம், வெளிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாஷ், பருத்தித்துறை நகர சபையின் தவிசாளர் டக்ளஸ் போல் மற்றும் பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவிக்கையில், ஆகவே எமது மக்கள் எங்கிருந்தாலும் 15ஆம் திகதி காலை திங்கட்கிழமை கச்சேரியில் எம்மால் மேற்கொள்ளப்படும் அறவழி போராட்டத்திற்கு வருகை தந்து தங்களது நிலங்கள் தங்களுக்கு வேண்டும், மக்களின் நிலம் மக்களுக்கே கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நம்பி நாங்கள் அவர்களிடம் கேட்கின்றோம், மக்களின் காணிகளை மக்களுக்கு தாருங்கள். கேட்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருப்பதினால் இந்த கேள்வியை உங்களிடம் விடுகின்றோம். நீங்கள் தயவு செய்து எங்களுடைய மக்களின் காணிகளை, விவசாய நிலங்கள், கடற்தொழில் செய்யும் இடங்கள், பல தொழிற்சாலைகள், எமது ஆலயங்கள், இந்த இடத்திலே 21 ஆலயங்கள் உள்ளே இருக்கின்றன. ஒரு பாடசாலை, மயிலிட்டியின் 2 கண்கள் என போற்றப்படும் 2 பாடசாலைகள், கலைமகள் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை. இப்போது நாங்கள் இருக்கின்ற இடம் காணிக்க மாதா கோயில், ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை. முன்பக்கத்திலே பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த இடங்கள் எல்லாம் இப்பிலிப்பி காடாக வளர்ந்து பெரிய பத்தையாக நிற்கின்றது. இவற்றை நீங்கள் வைத்திருந்து என்ன பிரயோசனம்? தயவு செய்து மக்களிடம் ஒப்படையுங்கள். மக்களின் சொத்து, பாடசாலை, கோயில்கள், கன்னியர் மடம், மக்களின் காணிகள், விவசாய நிலங்கள், கடற்தொழிலாளர் செறிந்து வாழ்ந்த பிரதேசங்கள், இவற்றை மக்களிடம் கொடுங்கள் என்று சொல்லி உங்களை மன்றாடி தாழ்பணிந்து. திருகோணமலை மாவட்டத்தின் குச்சிவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பல்லவக்குளம் பகுதியில் வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினையால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த பகுதியில் 2004ஆம் ஆண்டு முதல் மக்கள் குடியேறியிருந்தாலும் இதுவரை நிரந்தரமான குடிநீர் வசதி ஏற்படுத்தப்படவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை குச்சவெளி பிரதேச சபையினூடாக பவுசர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக அந்த சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அப்பகுதி சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக இன்று பல்லவக்குளம் ஜும்மா பள்ளி நிர்வாகம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் இணைந்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், குடிநீர் இல்லாததால் பாடசாலை மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்தனர். குடிநீர் விநியோகத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த 2 மாதங்களாக நீர் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் ஓரிரு வாரங்களுக்குள் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படாவிட்டால் குச்சவெளி பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை வெறுகல் படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வெறுகல் பூநகர் தான்தோன்றீஸ்வரர் ஆலய வளாகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. இதனை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக ஆத்மசாந்தி வேண்டி 1 நிமிட மௌன பிரார்த்தனை இடம்பெற்றது. இதன் பின்னர் உயிரிழந்தவர்களின் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெறுகல் ஈச்சலம் பெற்று அகதி முகாமில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றி வரும் வழியில் அரசு அதிகாரிகள் 3 பேர் உட்பட 21 பொதுமக்கள் சேரவில மகிந்தபுர பகுதியில் வைத்து ஆயுததாரிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். 1986 6/12 அன்று இடம்பெற்ற இப்படுகொலை சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
புத்தளம் மாவட்டத்தின் உடப்பு 6ஆம் வட்டாரம் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள சில்லறை கடைகள் நேற்றிரவு திருட்டு முயற்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது. கடை உரிமையாளர் தனியாக இருந்த வேளையில் முகமூடியும் முக கவசமும் அணிந்த நிலையில் வந்த மர்ம நபர் ஒருவர் அவரது கழுத்தை பிடித்து அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதன்போது சந்தேக நபரின் முகக்கவசத்தை கடை உரிமையாளர் அகற்ற முயன்றதாகவும் அதனைத் தொடர்ந்து குறித்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கருவியை அந்த நபர் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளை கடை உரிமையாளரிடம் இருந்த நகைகளை திருடுவதில் அவர் தோல்வியடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக கடை உரிமையாளரால் இன்று உடப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2026ஆம் ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் இலங்கையில் நீரில் மூழ்கி 122 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 113 ஆண்களும் 9 பெண்களும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வூட்லர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டில் 510 ஆண்கள் மற்றும் 85 பெண்கள் உட்பட 595 உயிரிழப்புகளும், 2025ஆம் ஆண்டில் 309 ஆண்கள் மற்றும் 67 பெண்கள் உட்பட 376 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளரின் கூற்றுப்படி 2024ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கியதால் மொத்தம் 1093 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என தெரிய வந்துள்ளது. எனவே விடுமுறை நாட்களிலும் குறிப்பாக பண்டிகை காலத்திலும் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லும் பிள்ளைகள் மற்றும் இளைஞர்கள் குறித்து பெற்றோர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மானிப்பாயை புறப்படமாகவும் ஜெர்மனி மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி புனிதவதி கனகரத்னம் அவர்கள் 8/6/2026 திங்கட்கிழமை அன்று கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் வரியப்புலத்தை பிறப்பிடமாகவும் சுன்னாகம் கிழக்கு சுன்னாகத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுப்பிரமணியம் ராசமலர் அவர்கள் 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நெய்வேலியை புறப்படமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சந்தான கோபால் நேசராணி அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையை புறப்படமாகவும் வல்வெட்டித்துறை மற்றும் இந்தியா சென்னை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த சே ராமசாமி அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.